வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாராள் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தோம். எப்போவுமே சர்ச் வந்து டவுனில் மாத்தளையில் இருக்குது. அங்கே தான் சந்தை போடுவாங்க. வழக்கமாக போடுற இடத்துலேருந்து இப்போ மாற்றிட்டாங்க வேறு இடத்துக்கு. சரி, அந்த இடத்துக்கு தேடி போயிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு போனோம். சந்தையில் பார்த்திங்கன்னா பலாக்காய் பெரிய பெரிய காய் இந்த வாட்டி வந்திருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் பலாக்காய் தான் விற்றுட்ருக்குறாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் சாதாரணமாகவே பலாக்காய் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, கறி சமைப்பாங்க. பழம் அவ்வளோ சாப்பிட்றது நான் பார்த்ததில்ல, ஆனால் சமைச்சி சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா மழையும் வந்துருச்சு. நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டோம். நல்லா மழை பெய்யுது. காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு. எல்லா காய்கறியும் இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே இந்த பச்சை வேர்க்கடலை பார்த்தா வாங்கிடுவோம். அது வாங்கினோம். நிறைய அவக்காடோ இருந்துச்சு. மாம்பழம் சீசன்னால் நிறைய மாம்பழம், வழக்கம் போல் கீரை நிறைய இருந்துச்சு. பெரிய பெரிய தேங்காய் வந்திருக்குது, நம்ம எஸ்டேட் தேங்காய் மாதிரி. இதில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன், பெரிய பூசணிக்காய் வந்துருந்துச்சு. நான் முதல் வாட்டி இவ்வளோ பெரிய பூசணிக்காய் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். டிவியில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு பூசணிக்காய் 10 கிலோ இருக்கும் போல். சரி, என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்கள வந்து தூக்க சொல்லி பார்த்தேன். இந்த மாதிரி சைஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எத்தனை கிலோ இருக்கும்? 10 கிலோ இருக்கும். நாங்கள் பூசணிக்காய் வாங்கிட்டு சாக்கி, ஷேன், ராக்ஸி நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா காய்கறி விற்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காய்கறியை வாங்கிட்டு. இந்த நாள் அப்படி தான் எப்போவுமே போகும். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கிடையாது, ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் இந்த பழம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, புளிப்பு இனிப்பு கலந்து பார்க்க ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. சாயந்தரத்தில் மழை வந்துருச்சு. இப்போலாம் டெய்லி மழை வருது. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? வெயில் கம்மியாயிடுச்சான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.